இன்றைக்கு தியானிக்கும்படியான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். கடந்த வாரத்தில் இருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற தேவ செய்தியின் தலைப்பு God's expectations of faithfulness to be with Jesus. இயேசுவோடு கூட பரலோகத்தில் நாம் இருக்க வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கும் உண்மை என்ற தலைப்பில் நாம் கடந்த வாரத்தில் இருந்து தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தில் இயேசுவோடு கூட இருக்க வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கும் உண்மை என்பது இருதயத்தில் இருந்து வருகிற உண்மை. தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையை எதிர்பார்ப்பார். அந்த உண்மை வெளிப்புறமாக இருக்கிறதா அல்லது இருதயத்தில் இருந்து வருகிறதா என்பதை தேவன் சோதித்து அறிவார். இவையெல்லாம் கடந்த வாரம் நாம் தியானித்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவன் எதிர்பார்க்கும் உண்மை என்ற தலைப்பில் ஒரு சில பகுதிகளை பார்த்தோம். அதில் ஊழியத்தில் எப்படிப்பட்ட உண்மையை எதிர்பார்ப்பார் என்பது பற்றி ஒரு சிறிய பகுதியை தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தர் யாரை ஊழியத்திற்கு தெரிந்து கொள்கிறார், யார் மீது ஒரு திட்டம் அல்லது தரிசனம் வைக்கிறார், எப்படி தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் ஒரு நபரை ஊழியத்திற்குத்தான் தெரிந்து கொண்டாரா என்பதை எப்படி உறுதி செய்வது? How to confirm your calling. உன்னுடைய அழைப்பை குறித்து எப்படி உறுதி செய்வது? அந்த ஊழியத்திற்கு தேவன் எதிர்பார்க்கும் உண்மை என்ன? இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நல்லா கவனிங்க. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் என் மீது ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரா? கர்த்தர் என் மீது ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரா? அந்த தெரிந்து கொள்ளுதலை, அந்த அழைப்பை முதலாவது உறுதி செய்து கொள்ள வேண்டும். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை.
நல்லா கவனிக்க வேண்டும். இதுதான் என் ஊழியம், இதுதான் என் அழைப்பு என்று நீங்களே நினைத்துவிடக் கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். உன் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்திற்காக தெரிந்து கொள்கிறார் என்றால் அது நேற்றோ இன்றோ அதற்கு பல வருடங்களுக்கு முன்போ என்று அல்ல, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார் என்றுதானே வெளிப்படுத்தல் 17:14 வாசித்தோ. உன்னை தேவன் அழைத்திருக்கிறாரா, உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அது உலக தோற்றத்திற்கு முன்பே. நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நல்ல கவனிங்க, தேவன் ஒரு நபரை உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொள்கிறாராம். அவர்தான் அவனை உருவாக்கி பெறச் செய்கிறார். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த நபரை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார் என்றால் அந்த நபரை ஆண்டவர் இயேசுவை அறிகிற அறிவிலே கொண்டு வருவார். அந்த நபரை ரட்சிப்பிற்குள் வழி நடத்துவார். அந்த ரட்சிப்புக்குள் வழி நடத்தின பின்புதான் அந்த நபரை குறித்த திட்டத்தின் பாதை, அந்த நபரை குறித்த தரிசனத்தின் பாதையிலே வழி நடத்துவார். எதற்காக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறாரா? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு. நீ எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ தேவனுடைய தரிசனத்தின்படி நீ போய்கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. உன்மீது தேவன் ஒரு திட்டம், உன்மீது தேவன் ஒரு தரிசனம் வைத்திருந்தால் உன்னை பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்காக வைக்கிறார். நீ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்றுதானே இயேசு சொன்னார். அப்படி என்றால் உன் மீது வைத்த திட்டம், உன் மீது வைத்த தரிசனத்தின் பாதையில் ஆண்டவர் கொண்டு செல்லும் பொழுது ரட்சிப்பின் பாதையில் முதலாவது வழி நடத்துவார். அதைதான் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார், அதை முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ஆபிரகாமுடைய வாரிசை குறித்து சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். நல்ல கவனிங்க, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். பின்பு
மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். ஒரு தரிசனம், ஒரு திட்டம் வைக்கிறார். இவர்களை அந்நிய தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு திட்டம். நல்லா கவனிக்க வேண்டாம். 400 வருஷம் கழிச்சு தான் அது எங்கு கொண்டு போகிறேன் சொல்லுகிறார். 18வது வசனத்தில் இருந்து, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்றும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாய்மியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். எப்பொழுதோ நடக்க போகிறதை சொல்லுகிறார் ஆண்டவர். ஆபிரகாமோடு கூட அந்த உடன்படிக்கையை பண்ணுகிறார். நல்லா கவனிக்க வேண்டாம். ஆபிரகாமுடைய காலம் முடிந்து ஈசாக்குடைய காலம் முடிந்து அவன் மகன் யாக்கோபுடைய காலம் முடிந்து அதற்கு பின்பு யோசேப்பின் காலம் முடிந்து, நல்லா கவனிக்க வேண்டும், அதற்கு அப்புறம் ஒரு 400 ஆண்டு அங்க உபத்திரவப்படுவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அப்புறம் 400 ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், மிகுந்த பொருள்களுடன் புறப்பட்டு வருவார்கள். அப்போ அந்த இடத்துல இருந்து இவர்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு ஆபிரகாமுடைய சந்ததியில், அவன் சந்ததி முடிஞ்சு, ஈசாக்கு சந்ததி முடிஞ்சு, யாக்கோபு சந்ததி முடிஞ்சு, யோசேப்பு காலம் முடிஞ்சு, அதற்கப்புறம் 400 ஆண்டுகள் முடிஞ்சு இவர்களை வெளியே கொண்டு வருகிறதற்கு ஒரு நபரை நியமிக்கிறார். அவன் பேரு தான் மோசே. நல்லா கவனிங்க. ஆபிரகாமுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். இவர்கள் எல்லாரையும் வெளியே கொண்டு வரும்படியாக அவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றால் அந்த அழைப்பில் பரலோகம் இருக்கிறது. அந்த அழைப்பில் பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த அழைப்பில் இயேசுவோடு கூட பரலோகத்தில் இருக்கிற ஸ்லாக்கியம் இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 14வது அதிகாரம் 2வது 3வது வசனத்திலே சொல்லுகிறார். எல்லாம் கவனிக்க வேண்டும். பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு வாசஸ்தலம் என்று சொல்லுகிறாரே, அப்ப அவர்களை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்கிறார். அந்த பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டுமானால் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். யாரை ஊழியத்திற்கு தெரிந்து கொள்கிறார்? எப்படிப்பட்ட ஊழியங்கள் வைத்திருக்கிறார்? நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும்
சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகரும் சிலரை மேய்ப்பராகவும் போதகர் ஏற்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருடைய அழைப்பும் வித்தியாசமாயிருக்கும். நல்ல கவனிங்க. எனக்கு அந்த அழைப்பு இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு இந்த அழைப்பு இருந்தால் நல்லா இருக்குமே என்று எண்ணக்கூடாது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனம். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? நல்ல கவனிங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு திட்டம், ஒவ்வொரு தரிசனம் வைக்கிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை எப்படி தெரிந்து கொள்கிறார்? Confirm your calling. உன்னை அழைக்கும் பொழுது உன் மீது வைத்திருக்கிற தரிசனத்தையும் திட்டத்தையும் சொல்லி அழைக்க மாட்டார். அப்படியே உன் மீது ஒரு தரிசன திட்டத்தை சொல்லி அழைத்தாலும் எடுத்த எடுப்பிலே அந்த தரிசனத்தின் பாதையில், அந்த திட்டத்தின் பாதையில் உன்னை கொண்டு செல்ல மாட்டார். நல்லா கவனிக்க வேண்டும். மோசேயை ஆண்டவர் எப்படி அழைத்தார்? நல்லா கவனிக்க வேண்டும். முச்சடியில தரிசனமாகி மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். அவனுக்கு ஆண்டவரை தெரியாது. தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் உன் பிதாக்களின் தேவன். நல்லா கவனிங்க. அப்ப எகிப்திலே ஆபிரகாமிடத்திலே சொன்ன காரியத்தை இங்கே இவரிடத்திலே சொல்லுகிறார். எகிப்திலே உள்ள ஜனங்கள் சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள், உபத்திரவத்தில் இருக்கிறார்கள், பாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும். யாத்ராகமம் 3:10. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். நல்ல கவனிங்க. உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன் வா. என்ன திட்டம்னு சொன்னாரா? என்ன தரிசனம்னு சொன்னாரா? என்ன ஊழியம்னு சொன்னாரா? நீ பார்வோனிடத்துக்கு போகணும். அங்க போய் நில்லை, இவங்களை வெளியே கொண்டு வரணும். எல்லாம் கவனிங்க. அப்படி தான் அழைக்கிறாரு. அந்த அழைப்புல என்னென்ன காரியம் அடங்கி இருக்கிறது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 35வது வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். அவன் தலைவன், அவன் மீட்பன். அப்படி தரிசனத்தில் அனுப்புகிறாரு. அவனுக்கு தெரியாது. அங்க போப்பா, பார்வோனிடத்தில் அனுப்பும் வார்தான் கூப்பிடுறாரு. அவன் மீது அவர் வைத்திருக்கிற தரிசனம் தலைவன், மீட்பன். 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை மோசே சொல்கிறான். என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. இப்ப அவனை தீர்க்கதரிசியாக தெரிந்திருக்கிறார். நல்லா கவனிங்க. அவன் தலைவன், அவன் மீட்பன், அவன் தீர்க்கதரிசி. தேவன் நம்மளை அழைக்கும் பொழுது ஒரு சாதாரண அழைப்பு போல் இருக்கும். அந்த அழைப்பில் புதைந்து கிடக்கிற, மறைந்து கிடக்கிற தேவ தரிசனங்கள், தேவ திட்டங்கள்,
பியாண்ட் அவர் காம்ப்ரஹென்ஷன், நம் அறிவுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய அழைப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மோசேயை மீது என்னென்ன தரிசனம் வைத்திருக்கிறார், என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறார், அது எப்படிப்பட்ட மகிமையான அழைப்பு. யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எனது ஐயா, ஆடு மேய்ப்பன், ஆட்டை மேய்க்க வைக்கிறாரு. அப்ப அந்த தரிசனத்துல மேய்ப்பன் தரிசனம் மறைந்து கிடக்கிறது. ஏன் ஆட்டை மேய்க்க சொல்லுகிறார்? கன்ஃபார்ம் யுவர் காலே. அவன் ஆடு மேய்க்கிறவன் இல்லை, பார்வனுடைய அரண்மனையில வளர்ந்தவன். அவனுடைய தரிசனத்தின் பாதையில் இப்பொழுது அவனை கொண்டு போய் பழக்குவிக்கிறார். என் நாகமம் 27வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு, அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும், அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும், மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். நல்லா கவனிங்க, என்ன சொல்லி கேட்கிறான்? கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடி அவனை எடுக்க போறாரு. நீ மலைக்கு மேல போன்னு சொல்லிட்டாரு. அவன் நாட்கள் முடிய போகிறது. ஆண்டவரே, இந்த ஸ்தானத்தில் ஒருத்தரை நீர் கொண்டு வரணுமே, இந்த மேய்ப்பன் ஸ்தானத்தில் ஒருத்தரை நீர் கொண்டு வரணுமே. அப்படி என்றால் அந்த மோசேயினுடைய அழைப்புல மேய்ப்பனும் இருக்கிறது. நல்லா கவனிங்க, அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். தெரிந்து கொள்கிறார். நல்லா கவனிங்க, ஏன் மோசேயை தெரிந்து கொண்டார்? வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்கோ அவருடைய தரிசனத்திற்கோ அவர் ஊழியத்திற்கோ ஒருவனை தெரிந்து கொள்கிறாரே, எதற்காக? இந்த மோசே யார்? இந்த மோசே எப்படிப்பட்டவன்? நல்ல கவனி. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். நல்ல கவனிங்க, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஆண்டவரே விளக்கம் கொடுக்கிறார். மனுஷனுக்கு வாயை படைச்சதே நான் தான்ப்பா போங்கிறார், ஆனாலும் மாட்டேங்கிறான். நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். 13வது 14வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். என்ன விட்டுருங்க ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற வேற யாரையாவது அனுப்பும் ஆண்டவரே. வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி அவன் மாட்டான் என்று சொல்லுகிறவனை இழுத்து கொண்டு வந்து வைக்கிறாரே, எதற்காக? மாட்டான் என்று சொன்னவனை அவருடைய ஊழியத்திலே மீட்பனாக, மேய்ப்பனாக, தலைவனாக ஏன் கொண்டு வந்து நிறுத்துகிறார்?
யார் அந்த மோசே? என் நாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். ஐயா, சகோதரனே, சகோதரியே, உன்னை தேவன் அழைத்திருக்கிறாரா? அவர் எதிர்பார்க்கிற உண்மை பரலோகத்தில் நீ அவரோடு கூட இருக்கிறதற்காக. அந்த உண்மையை உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் எதிர்பார்ப்பார். நல்ல கவனிங்க. யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? உண்மையுள்ளவனை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நல்ல கவனிங்க. சபையை துன்பப்படுத்தினவன் தான், கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருந்தவன் தான், பரிசுத்தவான்களை சிறையில் போட்டு துன்பப்படுத்தினவன் தான். அவனை ஏன் தெரிந்து கொண்டார்? அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பான். அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பான். God knows the heart. அவர் இருதயத்தை அறிகிறவர். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் இருதயத்தில் உள்ள உண்மை. ஆபிரகாமுடைய அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா? ஆதியாகமம் 20வது அதிகாரம் 7வது வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. நீ பிழைக்கும் படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். ஆண்டவர் சொல்கிறார், he is a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசி. யாரை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்கிறார்? உண்மையுள்ளவன். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தெரிந்து கொள்ளாமல் அவங்களே தீர்க்கதரிசி ஆகிறவர்கள் உண்டு. அவர்கள்தான் கள்ள தீர்க்கதரிசிகள். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை ஆண்டவர் அழைக்கிறதில்லை. நாம் நல்லா தெரிந்து கொள்ள, கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அநேக அற்புத அடையாளங்கள் செய்வார் என்று இயேசு சொன்னார். ஆபிரகாம் அவனை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டாரே. எது நிமித்தம் தெரிந்து கொண்டார்? நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு. ஹல்லேலூயா. அவன் இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டார். அதனாலதான் அவன் சந்ததியில அவ்வளவு பெரிய தரிசனத்தை வைக்கிறார். இயேசுவை தேவன் அழைக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஏன் இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார்? எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள்.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவர். நீ உண்மையுள்ளவனாய் இருப்பேன்னு சொல்லிதான் உன்னை அழைக்கிறார், உன்னை கொண்டு வந்து வைக்கிறார், உன்னை உபயோகப்படுத்துகிறார். நீ அந்த உண்மையிலிருந்து தவறும் பொழுது அனனியா, சப்பிரால், கேயாசி, நல்லா கவனிங்க. கடந்த வாரம் பார்த்தோமே, அவர்களுக்கு என்னன்னு இருந்தது? பண ஆசை. இன்னைக்கு பண ஆசை தான் உன்னை உண்மையிலிருந்து விலக வைத்து கர்த்தருக்கு விரோதமாய் போக வைக்கிறது. அதில் மரணத்தை பார்த்தோ, அதில் சாபத்தை பார்த்தோ. எல்லாம் கவனிக்க வேண்டாம். மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் மீது கர்த்தர் எப்படிப்பட்ட கடுமையான நடவடிக்கை எடுக்கிறார் என்பதை வேத வசனம் மூலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோமே. நல்லா கவனிக்க வேண்டும். உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? முக்கியமான பகுதிக்குள்ள போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் உன்னை குறித்த தரிசனம் அல்லது திட்டம் வைத்திருக்கிறாரா? எப்படி கண்டுகொள்ளுகிறது? How to confirm your calling. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் உன்னை தெரிந்து கொண்டிட்டார்னா உன் வாழ்க்கையில் சாத்தான் போராடுவான். நல்லா கவனிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுவிட்டே வந்தான். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லையா. அவரை ஜெயிக்க முடியாதுங்க அவனால. எத்தனையோ தேவ தரிசனத்துக்கு விரோதமாக, தேவ திட்டங்களுக்கு விரோதமாக போராடி பார்த்தான். அவரை ஜெயிக்க முடியல. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லாம் கவனிக்க வேண்டும். சாத்தானுடைய போராட்டம்னா என்ன? உன்னை உயிரோட வச்சாதானே உன் மேல உள்ள திட்டம் நிறைவேறும். நல்ல கவனிங்க. உன்னை தெரிந்து கொண்டுட்டாரா? உன்னை குறித்த தரிசனம் வச்சிருக்கிறாரா? உன்னை எப்படி காலி பண்ணலாம் இருப்பான். அவனுடைய முதல் நோக்கமே உன் ஆளை காலி பண்றது. உயிரோடு இருந்தால் தானே திட்டம் நிறைவேறும். உயிரோடு இல்லைன்னா அப்ப சாகடிக்கிறதற்கு என்ன என்ன காரியத்தை எல்லாம் செய்ய முடியுமோ செய்வான். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் செய்தான். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். நல்ல கவனிங்க. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு. இயேசுவை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும். 16வது வசனம். அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகள் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க ஐயா. உன் மீது கர்த்தர் ஒரு பெரிய மகிமையான திட்டத்தை வைத்திருப்பார். அவனை எப்படி காலி பண்ணலாம், எப்படி உன்னை சாகடிக்க வைக்கலாம். யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் காண்பித்தார். அவனுடைய தரிசனம், கர்த்தர் அவன் மீது வைத்த ஒரு தரிசனத்துக்கு அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5 முதல் வாசிக்க கேட்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். நல்ல கவனிங்க. அவன் சொப்பனத்தை சொன்ன உடனே பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிப்போம். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இது தேவ தரிசனம். இது தேவன் அவன் மீது வைத்திருந்த திட்டம். வாசிப்போம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி, எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். 18வது வசனத்தில் இருந்து அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு. நல்ல கவனிங்க, என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள். நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றில் போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும்? திட்டம் நிறைவேற விட மாட்டான். முதல்ல அவனுடைய அட்டெம்ப்ட் எப்படி சாக வைக்கலாம். நல்ல கவனிங்க. மோசேயின் மீது ஒரு பெரிய திட்டத்தை வைத்து ஆபிரகாமுக்கே தெரியப்படுத்துகிறார். ஆள் யாரும் தெரியாது. இந்த மோசேயை எப்படி க்ளோஸ் பண்றது? சாத்தான் திட்டம் போடுறான். யாத்திராகமம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து. அதுவும் அன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் பொழுது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள். நல்ல கவனிங்க. மோசே வந்துடக்கூடாது. அவன் மேல பெரிய திட்டம் வைத்திருக்கிறாரு. வாசிப்போம். பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காப்பாற்றினார்கள். 22வது வசனம். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். நல்லா கவனிச்சிங்களா? நதியில போட சொல்லிட்டான். 3 மாசம் வரைக்கும் அவனை வச்சிருந்தாங்க. அதுக்கு மேல வச்சிருக்க முடியல. அழகா ஒரு நார்பெட்டி மாதிரி செஞ்சு தண்ணியில் அனுப்பிட்டாங்க. பார்வோன் குமாரத்தி அதை கண்டு அதை எடுத்து வளர்க்க அவளுடைய தாயையே ஆயாவாக நியமிக்கிறார். நல்ல கவனிங்க.
அவ வளர்த்து அவ கையில கொண்டு கொடுக்கிறார். யாத்ராகமம் 2வது அதிகாரம் 10வது வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய்விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி, ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே என்று பெயரிட்டான். இது பிறக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு போராட்டம். அவன் எப்படியாவது காலிப்படுறான். அவன் பிறந்து பெரியவனாகி விவரம் அறிந்து அந்த மக்களுக்காக போய் நிற்கிறான். அப்போ ஒருத்தனை அவன் அடிச்சு கொன்னு மண்ணில் புதைச்சிருவான். அப்போ நடந்த சம்பவம் என்ன? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 15வது வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். எல்லாத்திலையும் கர்த்தர் காப்பாற்றி வர்றார். எப்படி சாகடிக்க வைக்கலாம்? நீ ஒரு மரணத்தின் பாதையிலிருந்து நீ தப்புவிக்கப்படுகிறாயா? நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நல்ல கவனிங்க. பிசாசின் திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது, பாவத்தில் விழ வைப்பான். உன் மீது ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறாரா? பாவத்தில் விழ வைப்பான். தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படிக்கு தானே தெரிந்து கொள்கிறார். அதற்கு விரோதமாக உன் வாழ்க்கையிலே போராடுவான். தேவ தரிசனம் அவ்வளவு ஈஸியா உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னு நினைக்காதீங்க. அந்த திட்டத்துக்குள்ள கொண்டு போறதுக்குள்ள போராட்டங்கள் இருக்கும். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேராக அந்த ஊழியத்துக்கு அனுப்புறாரு. நல்ல கவனிங்க. 17வது 18வது வசனங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். நல்ல கவனிங்க. பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னாரே. எப்படி என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார்? யோவான் எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46வது வசனம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? எப்படி பாவத்தில் விளைவிக்கலாம்? எப்படி தரிசனத்தை நிறைவேற விடாமக்கலாம்? ஒரு அட்டம்ப்ட்ல ஃபெயிலியர் ஆயிட்டான்னா அடுத்த அட்டம்ப்டுக்கு ட்ரை பண்ணுவான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் உன் மீது ஒரு தரிசனம், உன் திட்டம் வச்சிருப்பார், ஒரு பெரிய தரிசனம். அந்த திட்டம் அந்த தரிசனத்துக்குள்ள போக விட மாட்டான். யோசேப்பின் மீது ஒரு பெரிய தரிசனம் வைக்கிறார். தேசத்திற்கே அதிபதி, ராஜாவுக்கு ஈக்குவல். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடே தான் இருக்கிறார். நீ பரிசுத்தமா இருந்தீனா அவன் கூட இருப்பாரு. நல்லா கவனிச்சுக்கோ. நீ பாவத்துல விழாம இருந்தீனா அவன் கூட இருப்பாரு. பாவம் வரும், போராட்டம் வரும், வராதுன்னு நினைக்காதீங்க. தேவ பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் விரோதமாய் பாவங்கள் வந்தது. வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஜெயம் பெற்றார்கள்.
that differs from person to person. அது நபருக்கு நபர் வித்தியாசப்படும். எந்த வகையில் எந்த பாவத்தில் எப்படி சிக்க வைக்கலாம் அறிவா. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அதே வீட்டில் கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அந்த வீட்டுக்கே அவன் அதிபதி. எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்துட்டான். நடந்தது என்ன? 7வது வசனம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். நல்ல கவனிங்க. பாவத்தில் இழுக்கிறா. சாத்தானின் தந்திரம் எப்பொழுதுமே உன்னை விழ வைக்க, உன் மீது வைத்த தரிசனத்தை நாசமாக்க, உன்னை படுகொலியில விழ வைக்க பெண்களை கொண்டு வந்து விடுவான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 10வது வசனம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தோம். அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. நல்ல கவனி. அவனை பாவத்தில் விழ வைக்க முடியலையா? எவ்வளோ ட்ரை பண்றா, எவ்வளோ சதி பண்றா. வஸ்திரத்தை விட்டு ஓடிடுவான். பொய் குற்றம் சுமத்தி அவனை ஜெயிலில் போடுவா. அவன் உத்தமத்தை விட்டு விலக மாட்டான். ஆதியாகமம் 42வது அதிகாரம் 6வது வசனம். யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து அந்த தேசத்திற்கு அதிபதியாயிருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். அந்த சொப்பனத்தை தான் அன்னைக்கு பார்த்தான். அந்த சொப்பனத்தை பார்த்ததுக்கான அவனை கொலை செய்யணும்னு சொன்னானுங்க. அதே சொப்பனம் இன்னைக்கு அவன் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது. நல்லா கவனிங்க. உனக்கு விரோதமா பிசாசு போராடுறானா, சோர்ந்து போயிடாதீங்க. ஜெயம் பெறு. உன்னை குறித்த தரிசனம் நிறைவேறும். உன்னை குறித்த திட்டம் நிறைவேறும். கர்த்தர் கூட இருப்பார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனம். நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவர்கன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசேனாயிருப்பான். நல்ல கவனிங்க. பிறக்கிறதுக்கு முன்னாலே தரிசனத்தை சொல்லுகிறார். வாசிப்போம். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி, இஸ்ரவேலரை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ரட்சிக்க தொடங்குவான். ரட்சகன். அவன் ரட்சகன். இயேசுவை போல நசரேயன். இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்கு தேவன் அவனை உண்டாக்குறதுக்கு முன்னாலே திட்டம் போடுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது 2வது வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டு, நல்ல கவனிங்க, ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. உன் மேல வச்ச திட்டம், உன் மேல வச்ச தரிசனம் நிறைவேறாம இருக்கிறதுக்கு தான் காதல்ல கொண்டு போய் ஈடுபட வைப்போம். நல்ல கவனிக்க வேண்டும். ஏன் காதல்? உன்னை சாகடிக்க வைக்க. ஏன் காதல்? உன் தரிசனம் நாசமாய் போகிறதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து மீட்கிறதுக்காக வைக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். நல்ல கவனிங்க. ஒரு வேசியோட ஐக்கியம். 4வது வசனம். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். சிநேகனா என்னது? காதல்.
ஒரு சீர்கெட்டவளை போய் காதலிக்கிறான். லவ் அஃபேர். ஒன்று போச்சுன்னா இன்னொன்னு. நீ கேர் ஆஃப் பிளாட்பாரத்தை காதலிச்சீங்கன்னா உன்னை சாகடிச்சிருவா. நல்ல கவனிங்க. உன்னை குறித்த ஒரு திட்டம், உன்னை குறித்த ஒரு தரிசனம் ஆண்டவர் வைப்பார். அந்த திட்டம் நாசமாய் போகிறதற்கு தான் காதலில் கொண்டு போய் ஈடுபட வைக்கிறான். சீர்கட்டவளை, கேடுகட்டவளை போய் காதலிக்கிறான். 16வது வசனம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி, தினம் தினம் வார்த்தைகளால் நெருக்கி அலட்டிக் கொண்டிருக்கிறதினால், அலட்டிக் கொண்டிருந்ததினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு, சாகத்தக்கதாய் தற்கொலை செய்கிற எண்ணத்தை கொடுத்துட்டான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உன் மேல் ஒரு தரிசனம் வைப்பார், உன் மீது ஒரு திட்டம் வைப்பார். அந்த திட்டம், அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் போராடுவான். காதலிச்சு தற்கொலை செஞ்ச அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருந்த பெண் ஒருத்தனை காதலிச்சு அவங்க பெற்றோர் அவனை கட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால தற்கொலை செஞ்சு செத்துட்டா. அவள் மீது ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருப்பாரு, ஒரு பெரிய திட்டம். காலி பண்ணிடுவான். உனக்கு அடிக்கடி சாகணுங்கிற எண்ணம் வருதா? தற்கொலை செய்யணுங்கிற எண்ணம் வருதா? உன்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், மறந்துடாத. உன்னை குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கார், உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். உன் இருதயத்துக்குள்ளே சாகணும் சாகணுங்கிற எண்ணத்தை கொடுப்பான். எப்படியாவது உன்னை காலி பண்ண வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 30வது வசனம். என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். செத்தே போயிட்டான். தாங்க முடியாது. நம்ம பாவத்தில் சிக்கிட்டோம்னா மீள முடியாதுயா. அதை சிக்காம இருக்கிறது வரைக்கும் தான் நீ காப்பாற்றப்படுவாய். இல்லைன்னா மரணம் வரைக்கும் பாடுகள் தான். நல்லா கவனிங்க. தரிசனத்தோடு கர்ப்பம் தரிக்கப்பட்டவன், உலகத்தில் யாருக்கும் இல்லாத அளவு அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு வழிநடத்தப்பட்டவன், கண்களை இழந்து மாவு அரைத்து பரியாசக்காரனாக கேலி கூத்துக்குள்ளானவனாக தன்னையே மாய்த்து கொண்டான். Very important. How to confirm your calling. நல்ல கவனிங்க. உங்கள் அழைப்பை எப்படி உறுதி செய்வது? நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாயா? உன்னை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உன்னை அழைத்திருக்கிறாரா? அவர் எப்படி வழி நடத்துவார்? இந்த தேவ செய்தியின் தொடர்ச்சி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் உங்களோடு பேசுவேன். God bless you.